மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவை குற்றவாளியாக அறிவித்திருந்தது நீதிமன்றம். இந்நிலையில் அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கியிருந்தது. ஆனால் அந்த வழக்கில் கூட்டு சதி, ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளிலிருந்து அவரை நீக்கிவிட்டு மற்ற பிரிவுகளின், அதாவது ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் அவரை குற்றவாளியாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் சிபிஐ அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதாவது லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோருக்கு எதிராக அந்த கூட்டு சதி, அதாவது 120, 120B, அதே போல 420, அதாவது ஏமாற்றல் உள்ளிட்ட பிரிவுகளையும் சேர்ந்து அதனையும் இணைத்து அவருக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை என்ற மனுவாக தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அருண் மிஸ்ரா மற்றும் அமிதாப் ராய் ஆகியோரது அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நீதிபதிகள் இன்று வழங்கிய தீர்ப்பில் லல்லு பிரசாத் யாதவ், அதாவது பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவுக்கு எதிராக எந்தெந்த பிரிவுகளிலெல்லாம் அவர் விடுவிக்கப்பட்டிருந்ததோ, அதாவது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அவரை விடுவித்திருந்ததோ அந்த பிரிவுகளை எல்லாம் தனித்தனியாக மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. அதாவது இந்த அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனியாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த கீழமை நீதிமன்ற விசாரணையை விரைவாக நடத்தவும் 9 மாத காலத்திற்குள்ளாக இந்த விசாரணையை முடிக்கவும் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள உத்தரவில் தன்னுடைய உத்தரவாக பிறப்பித்துள்ளது. எப்போது தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதா? தற்போது உச்சநீதிமன்றம் இன்று தங்களுடைய உத்தரவை பிறப்பித்துள்ளன. எனவே மிகவும் விரைவில் அந்த நடைமுறையானது துவங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் லல்லு பிரசாத் யாதவ் குற்றவாளியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் ஜாமீனில் இருக்கிறார். ஆனால் சிபிஐ பொறுத்தவரை இவருக்கு எதிராக இந்த கூட்டு சதி, அதே போல சதி திட்டம் மற்றும் ஏமாற்றல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவளை விடுவித்திருந்த தவறு அனைத்தையும் ஒன்றாக மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் சிபிஐ தெரிவித்திருந்தது. இந்நிலையில் எந்தெந்த பிரிவுகளிலெல்லாம் லல்லு பிரசாத் யாதவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் விடுவித்திருந்ததோ அந்த பிரிவுகளெல்லாம் மீண்டும் தனித்தனியாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் மிகவும் தெளிவாக இந்த அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக கிளப் பண்ணி விசாரிக்க கூடாது, அனைத்துமே மிகவும் முக்கியமான பிரிவுகள், எனவே இந்த பிரிவுகளில் அனைத்தையும் தனித்தனியாக வழக்கு விசாரணையாக நடத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளது. அரவிந்த், நீங்க சொன்னீங்க இந்த 4 வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இந்த 4 வழக்குகள் அப்படிங்கிற பொறுத்தவரை அந்த ஒவ்வொரு வழக்குகள் பத்தியும் விரிவா சொல்லுங்க. என்னென்ன விதத்தில் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது? அதாவது 120, 120B, அதாவது கூட்டு சதிதான் முதல் பிரிவு. அதே போல ஏமாற்றுதல் 420 என்ற பிரிவும் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல 477 என்ற பிரிவும் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 பிரிவுகளிலும் தனித்தனியாக விசாரணை நடத்த வேண்டும். அதாவது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றமானது ஒருவர் ஒரு குற்றத்தில் முன்பே தண்டிக்கப்பட்டிருந்தார், அதே குற்றத்தில் மீண்டும் அதே பிரிவின் கீழ் விசாரணை நடத்த தேவையில்லை என உயர்நீதிமன்றமான ஒரு கருத்தை தெரிவித்ததுதான் இந்த பிரிவுகளின் கீழ் லல்லு பிரசாத் யாதவ் தொடர்ந்த வழக்கில் அவரை விடுவித்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த பிரிவின் கீழ் லல்லு பிரசாத் யாதவிடம் விசாரணை நடத்துவதற்கான, அதாவது வழக்கு விசாரணை தொடர்வதற்கான முகாந்திரம் உள்ளது. இந்த அனைத்துக்குமே ஒரு டிஸ்டிங்க்ட் கிளாஸ், அனைத்துமே தன்னந்தனியாக ஒரு குற்ற செயலுக்கான ஒரு பிரிவுகள். எனவே இந்த அனைத்தையும் தனித்தனியாக விசாரணை நடத்த வேண்டும். அதாவது இந்த 4 பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக நடத்த தேவையில்லை. அதற்கு பதிலாக 120, 120B என்ற பிரிவின் தனியாகவும், அதே போல 420 என்ற பிரிவின் தனியாலும், அதே போல 477 என்ற பிரிவின் தனியாலும், எனவே எந்தெந்த குற்றப்பிரிவுகள் எல்லாம் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தாரோ அந்த குற்றப்பிரிவுகளை தன்னந்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே இது லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு மிக பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்போதைய நிலையிலே அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் ஜாமீனில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த தனித்தனி பிரிவுகளிலும் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் ஒவ்வொரு பிரிவுகளுக்குமே 1 வருடம் முதல் 2 வருடம் வரை ஒவ்வொரு பிரிவுகளுக்குமே தனித்தனியான தண்டனை கொடுக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. எனவே லல்லு பிரசாத் யாதவின் அந்த 5 ஆண்டுகால சிறை தண்டனையானது மேலும் அதிகரிப்பதற்கும் இந்த உத்தரவு மூலம் வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. அரவிந்த், இந்த 4 வழக்குகளில் தனித்தனியாக விசாரணை நடத்துவதன் மூலம் அதிக காலம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதா? நான் முன்பே சொன்னது போல இந்த மாட்டுத் தீவன ஊழல் வழக்குமானது மிகவும் நீண்ட காலமானது கீழமை நீதிமன்றத்திலிருந்து வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது நீதிமன்றத்திற்கான ஒரு சவால் என்றேதான் உச்சநீதிமன்றம் முன்பும் தெரிவித்திருந்தது. மேலும் தற்போதைய நிலையில் இந்த வழக்கு விசாரணை 9 மாத காலத்திற்குள், அதாவது தினந்தோறும் விசாரணை நடத்தி மிகவும் விரைவான விசாரணை நடத்தி 9 மாத காலத்திற்குள் இந்த விசாரணை முடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தங்களுடைய உத்தரவில் இன்று பிறப்பித்துள்ளனர்.